தானங்கள்ல சிறந்த தானம் அப்படிங்கிறது கண்தானம் அப்படின்னு சொல்லி பழைய பாடல்கள்ல சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் கொடுக்க மறுக்கிற தானங்கள்லயும் கண்தானம் தான் முதன்மையான இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கவனிச்சோம் அப்படின்னா உலகளாவிய அளவுல ஏறக்குறைய 3,70,00,000 பேருக்கு மேல இந்த கண் பார்வை இழந்தவர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்திய அளவுல கவனிச்சோம் அப்படின்னா ஏறக்குறைய 75 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. அதுலயும் 3 லட்சம் பேருக்கு மேல குழந்தைகள் தான். இப்போ குழந்தைகளுக்காகவாவது இந்த கண்கள் வந்து சரியான முறையில வந்து பெறப்பட்டு அவங்களுக்கு பொருத்தப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல. ஏறக்குறைய இந்தியாவில் கிடைக்கக்கூடிய கண்தானம் சார்ந்த கண்கள் வந்து 50% பயன்படுத்த முடியாத நிலையில தான் இருக்குது. காரணம் அதுல இருக்கக்கூடிய அந்த கருவிழி படலம் அப்படிங்கிறது கெட்டுப்போன நிலைமையில முழுசா டேமேஜ் ஆன நிலைமையில தான் வருது. பொதுவா ஒரு நபர் வந்து கண்தானம் பண்றாங்க அப்படின்னா அந்த கண்கள் வந்து அவங்க இறந்து 6 மணி நேரத்துக்குள்ள அதிகபட்சமா குறைஞ்சபட்சமா 4 to 6 மணி நேரத்துக்குள்ள அந்த கண்கள் வந்து மருத்துவர் கையில போய் சேர்ந்துடணும். இது வந்து ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அதே நேரம் டாக்டர்கள் பரிந்துரைக்கிறதும் இதுதான். அப்படி இருக்க இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை மீறி ஒரு விஷயத்த வந்து பண்றாங்க. அந்த நேரங்களையும் டாக்டர்கள் பரிந்துரைக்கக்கூடிய முறைகளையும் வந்து கவனிக்காம கண்தானங்களை வந்து பண்றாங்க. அது வந்து ஒரு தவறான முடிவா நோக்கி நகர்ந்துருது. அதாவது அந்த கண்கள் யாரும் பயன்படுத்த முடியாத நிலையில நோக்கி நகர்ந்துருது. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா அந்த தானங்கள் கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன வயசுலயோ 40 வயசு 50 வயசுல இறக்கும்போது அவங்களோட உடல் அப்படிங்கிறது நல்ல நிலைமையில இருந்தாலும் அதுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது அவங்க கிட்ட இல்லாம இருக்குது. இன்னொரு பக்கம் கவனிச்சோம் அப்படின்னா விழிப்புணர்வு வந்து அறகுறையா மட்டுமே இருந்து அந்த கண் தானம் இல்லைன்னா உடல் உறுப்புகள் தானம் அப்படின்ட்டு வரும்போது அது கெட்டு போற நிலைமையில தான் போய் கொடுக்குறாங்க. அது ரெண்டுமே வந்து தவறானது அப்படிங்கிறதுக்காக அது ரெண்டையுமே வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய தேசிய அதாவது அரசு இந்திய அரசு வந்து இந்த கண்தானங்கள் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே செப்டம்பர் 8 இன்னைக்கு வந்து கண்தான விழிப்புணர்வு நாளா வந்து அறிவிச்சாங்க. அதன்படி இன்றைக்கு கண்தான விழிப்புணர்வு நாள்.